ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச பேன் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். சட்டுன்னு செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1.5 கப் அளவு நான் பால் ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு முட்டையை உடச்சி உள்ளே சேர்த்துக்கிறேன். ஒரு முட்டை சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு இப்போ இதை பீட் பண்ணிக்கோங்க லைட்டாக. இந்த மாதிரி பாலும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இது கூட 1/2 கப் அளவுக்கு நான் ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கப் அளவு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லா மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பேட்டர் ரெடியாக இருக்குது. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம பேன் கேக் ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேன் கேக் தவா வச்சுருக்கேன். நீங்கள் நார்மல் தோசைக்கல்லில் கூட ஊற்றிக்கலாம். கல் சூடானதும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து, ரொம்ப மாவு சேர்த்துறாதீங்க, வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், மேல் நல்லா வெந்து பபுள் பபுளாக வருது. இப்போ இது ஒரு சைடு வெந்தோடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். சைடு வெந்ததும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது, சீக்கிரமாக வெந்துடும். எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டேன். இப்போ அந்த சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், அவ்வளோதான். சூப்பரான ரொம்பவே சாஃப்டான பேன் கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் சர்வ் பண்ணும்போது லைட்டாக மேலே ஹனி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். கொஞ்சமாக ஹனி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், சூப்பரான பேன் கேக் ரெடி ஆகிட்டு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக், ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.